வணக்கம். மதுரை மீனாள் சமையல் சேனலுக்கு உங்களை அழைக்கின்றேன். நாம் இன்னைக்கு கோதுமை மாவு பயன்படுத்தி ஒரு அருமையான சூப்பரான டேஸ்டியான அல்வா செய்ய போகிறோம். சட்டுன்னு 1/2 ஹவரில் செஞ்சிடலாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு. நம்ம எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை, முந்திரி பாதாம் தேவையான அளவு, இது தவிர நெய் 1 கப் அளவு, அவ்வளோதாங்க. கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. சட்டு காஞ்சிருச்சு. நெய் ஊற்றிக்கலாம். இந்த கோதுமாவை நம்ம நெய்யில் தான் வறுக்க போகிறோம். இப்போ கோதுமை போட்டுட்டேங்க. இது நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம். மொத்தமாக நெய் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. அல்வானால் அதில் கோதுமை அல்வானா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. கோதுமையில் பால் எடுத்து அல்வா செஞ்சோம்னா ரொம்ப லேட் ஆகும். அது பெரிய ப்ராசஸ்ங்க. ஆனால் இந்த முறையில் ஒரு சட்டுன்னு ஒரு 1/2 ஹவரில் நம்ம செஞ்சு எடுத்துடலாங்க. இதுக்கு தேவையான தண்ணியை பக்கத்தில் வச்சுருக்கேன். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். கொதிக்கட்டும். இப்போது கோதுமாவை நல்லா வறுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. மாவு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க. நல்லா கிண்ட வேக ஊற்றிக்கலாம். நான் கொதிக்க வச்ச தண்ணியெல்லாம் சேர்த்துட்டேங்க. பாருங்கள், மாவு நல்லா வந்திருக்குது. இப்போது முந்திரி பாதாம் வறுத்துக்கலாங்க. எப்போவுமே நட்ஸில் வறுக்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா சீக்கிரமாக செஞ்சு போயிடும். மாவு வேக நல்ல வாசனை வருங்க. முந்திரி பாதாம் நல்லா வரப்பட்டுச்சு. கருகாம வருங்க. இப்போ அதை மாற்றிக்கலாம். நான் இந்த மாவுக்கு கலர் கொடுக்குறதுக்கு சர்க்கரை கேரமல் செய்ய போகிறேன். அதே கடாயில் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வறுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கிண்டலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது கொதிக்க அப்படியே கலர் மாறுங்க. இது அல்வாக்கு நல்லா கலர் கொடுக்குங்க. நம்ம ஏன் கேரமல் பண்ணி சேர்க்குறோம்னா, இது கோதுமை அல்வாவுக்கு அதோட டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த கேரமல் பண்ணலைன்னா இது கஞ்சி மாதிரி ஆயிருங்க. பாருங்கள், இப்போ கலர் மாறுது பார்த்தீங்களா. கோதுமை மாவு எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. கோதுமை மாவு நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா. நல்லா தலன்னு கொதிச்சு வருதுங்க. அப்படியே பபுள்ஸாக வருதுங்க. சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சுக்கலாம். இது பதம் அப்படி பார்த்திங்கன்னா இப்படி கண்ணாடி கலரில் தெரியுங்க. அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குங்க. இதாங்க பதம். நல்லா வதங்குதுங்க. மாவு நல்லா வந்துருச்சுன்னா வாசனையே தெரியுங்க. இப்போ மாவு கெட்டியாக இருக்குது பாருங்கள். மாவு நல்லா வந்துருச்சுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டலாம். நாம் சர்க்கரை சேர்த்தோடனே மாவு நீர்த்த மாதிரி தெரியுங்க. ஆனால் அது வேக நல்லா கெட்டியாயிருங்க. மாவும் சர்க்கரையும் ஒன்றா சேரும்போது அது நல்லா கெட்டித்தன்மை கொடுக்குங்க. பாருங்கள், நல்லா வேகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ நம்ம கேரமல் பண்ணோம்ல, அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடலாங்க. சரிங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்களா? அப்படி முதல்ல பார்க்குறாந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? அப்படி கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறையில் அல்வா செய்யுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அந்தளவு டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாவு நல்லா வெந்துருச்சு, தெரியுதுங்களா. ஆனால் நல்லா கிண்டுடுங்க. அப்படியே ஒட்டாமல் வரணுங்க. நெய் அப்படியே எடுத்த நெய்யெல்லாம் கக்குங்க. அந்தளவுக்கு இது அல்வா சுருண்டு வரணுங்க. தெரியுதுங்களா. இது நல்லா கிண்டணுங்க. நான் இந்த அல்வாவில் வேறு ஒரு எந்த எசன்ஸ் சேர்க்கலாங்க. ஏன்னா நேச்சுரலாகவே கோதுமை மாவுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. அது இது சரியாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம அல்வா நல்லா வந்திருக்குது. நல்லா சுருண்டு வர தெரியுதுங்களா. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி பாதாம், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடலாங்க.
பார்த்தோன்னே ஞாபகம் வருது, நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா லாலா மிட்டாய் கடை வாங்கி கொடுக்குற அல்வா தாங்க. அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் நம்ம அல்வா அந்தளவுக்கு இப்போ ரெடியாக இருக்குங்க. இதே தட்டில் எடுத்து வைக்கலாம். நம்ம அல்வா நல்ல வாசனையோட சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு. நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல வாசனையோடு இருக்குங்க. அருமையான சூப்பரான டேஸ்டியாக இருக்குங்க. அளவான நெய் திகட்டலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.